தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். யோவான் 9:1 கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். அவர் அப்புறம் போகையில் பிறவிக்குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். ஆண்டவர் தேவாலயத்தை விட்டு போகும் பொழுது அந்த தேவாலயத்தின் வாசல்களிலே அநேகர் குருடர்கள், சப்பானிகள், பிச்சைக்காரர்கள் அங்கே கிடந்து வந்து போற இடத்துல பிச்சை எடுப்பது வழக்கம். அதை போல இந்த மனிதனும் அங்கே அமர்ந்திருக்கிறான். அவனை இயேசு கண்டார். இந்த மனிதனுடைய பரிதாப நிலைமை பாருங்க. இவன் பிறவிக்குருடனாயிருந்தான். தாய் தகப்பனை பார்த்ததில்லை, சகோதர சகோதரிகளை பார்த்திருக்க மாட்டான், மனிதர்களை பார்த்திருக்க மாட்டான், மரம் செடி கொடிகளை பார்த்து ரசித்திருக்க மாட்டான், சூரிய சந்திரங்களை பார்த்திருக்க மாட்டான். ஆக அந்த உலகத்தின் எந்த ஒரு இயற்கை வளங்களையோ அழகையோ எதையுமே கண்டிருக்க மாட்டான். அவன் வாழ்க்கை முழுவதும் இருளாகவே இருந்திருக்கும் பாருங்க. அப்படிப்பட்டவன் தான் ஒரு பிறவிக்குருடன். அந்த பிறவிக்குருடனை இயேசு கண்டார். அப்படி பார்த்ததுனாலே தான் அவனுக்கு சுகம் கொடுத்தார் பாருங்க. இன்னும் நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் இயேசு ஒரு மனிதனை சந்திக்கிறார் என்று சொன்னால் எத்தனை அற்புதமானது. இதை கேட்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு உங்களை சந்திக்கிறவராக வந்திருக்கிறார். அந்த பிறவி குருடனை கண்டவர் உங்களையும் காண்கிறவராக வந்திருக்கிறார். அவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்தவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். உங்கள் பரிதாப நிலைமையும் இயேசு நிச்சயமாய் மாற்றுவார். இங்க இன்னொரு விஷயம் பாருங்க. இவனை பார்த்த உடனே சீஷர்களெல்லாம் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே, இவன் இப்படி பிறந்தது இவன் செய்த பாவமா, இவனை பெற்றோர் செய்த பாவமா? இயேசு சொல்லுகிறார், இவன் செய்த பாவம் அல்ல, இவனை பெற்றோர் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியை இவனத்தை வெளிப்படுத்தி பிறந்தான் சொல்றார். இன்றைக்கு கூட பாருங்க, அநேகர் சில குடும்பங்களில் பாதிப்பு ஏற்பட்டு விட்டால், பலகீனப்பட்டு விட்டால் இப்படித்தான் இன்றைக்கும் பேசுகிறார்கள். ஆக யார் செய்த பாவமோ என்ன சாபமோ இப்படி பிறந்திருக்கான்னு சொல்லி இன்னும் நோகடிக்கிற கூட்டம் தான் அதிகமாக இருக்கிறது பாருங்க. அப்படித்தான் சீஷர்கள் இவனுடைய கடந்த காலத்தை பார்க்கிறார்கள். ஆனால் இயேசுவோ இவனுடைய எதிர்காலத்தை பார்க்கிறார். இவனிடத்திலிருந்து தேவனுடைய கிரியை வெளிப்படும்படி பிறந்திருக்கிறான் என்று, இவனுக்கு ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது, நான் அற்புதத்தை செய்ய போகிறேன், இவன் வாழ்க்கை இப்படி இருப்பதில்லை, இவன் வாழ்க்கை பிரகாசிக்க போகிறது என்று எதிர்காலத்தை பார்க்கிறார் இயேசு. மனிதர்கள் இன்றைக்கு நமது கடந்த காலத்தை பார்த்து இன்னும் நம்மை நோகடிக்கிற மக்களாக இருக்கிறார்கள். இயேசு அப்படி அல்ல. உங்கள் எதிர்காலத்தை பார்த்து, எதிர்காலத்தில் உங்களை ஆசீர்வதித்து அற்புத சுகத்தை பெற்று கர்த்தர் உங்களை வாழ்விக்க போகிறாரே, அதை பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்படுகிற தெய்வம். ஒருவேளை பார்க்கிற உங்களை பார்த்து உங்கள் பலகீனம், உங்கள் வியாதி அல்லது நஷ்டம், சரித்திலேகப்பட்ட ஒரு அங்கீனம், இதை பார்த்து அநேக பரியாசம் பண்ணலாம், சாபம் என்று சொல்லலாம், உங்களை அநேகர் கேலி செய்து உங்கள் நோகடிக்கலாம். பயப்படாதீங்க. இது மனுஷனுடைய பார்வை, அது கடந்த கால பார்வை. இயேசுவின் பார்வை அப்படி அல்ல. இனி நீங்கள் இப்படி இருக்கிறதில்லை, இனிமேல் இப்படி இருக்க போகிறதில்லை. இயேசு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து உங்கள் வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றுவார். நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. கடந்த காலத்துல அனுபவித்த எல்லா துன்பங்களுக்கு தகுந்த பலனை இயேசு உங்களுக்கு இனி தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.